ஐ எம் சாரி, என்னை மன்னித்து விடுங்கள். நான் செய்த செயலுக்காக மனம் வருந்துகிறேன். எல்லாமே ஒரே செயலைத்தான் குறித்து காட்டுகிறது. ஆனால் இந்த வார்த்தை ஒரு மனிதனின் வாயிலிருந்து வருவதற்கு முன்பாக அவர் எந்த அளவிற்கு மனவேதனைப்பட்டிருப்பார், அந்த மனவேதனையின் வெளிப்பாடாகத்தான் இது வெளிப்படுகின்றது. ஏன் அந்த மனவேதனை? தனது தான் என்ற நிலையிலிருந்து, ஈகோ என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த நிலையிலிருந்து ஒரு மனிதன் இறங்கி வருவது என்பது மிகுந்த சவாலுக்குரிய ஒரு விஷயம். யாராக இருந்தாலுமே இறங்கி வர மாட்டார்கள். அதிலும் தவறு செய்தவர்கள் கூட சில சமயங்களில் இறங்கி வந்து விடுவார்கள். எப்போது? தவறை உணர்ந்து பார்த்தால். தவறே செய்யாத ஒருவர் தன் நிலையிலிருந்து இறங்கி வந்து தவறே செய்யாத போது ஐ எம் சாரி என்ற ஒரு வார்த்தை கேட்பது என்பது சாதாரண காரியம் அல்ல. அப்படித்தான் யோபு என்று இந்த வார்த்தைகளை கடவுளிடம் உதிர்க்கின்றார். நான் மனம் நொந்து உம்மிடம் வருத்தப்பட்டு கேட்கின்றேன். இனிமேல் ஆண்டவராகிய உம்மிடம் எந்த கேள்வியும் நான் எழுப்பவே மாட்டேன் என்று சொல்கின்றார். அன்பார்ந்தவர்களே, அந்த அளவிற்கு யோபு எந்த நிலையிலிருந்து இறங்கி வந்திருக்கிறார் பாருங்கள். அவர் எப்பேற்பட்ட பெரிய மனிதனாக இருந்தார். எல்லாம் போயிற்று. அவரிடம் இருந்த ஒரே ஒரு சொத்து என்னவென்று கேட்டால் அவரிடம் இருந்த விசுவாசம் மட்டுமே. அந்த விசுவாசத்து துளியும் கூட அவர் குறை வைக்கவே இல்லை. அப்படி இருந்தும் கூட கடவுள் அவரிடம் பல கேள்விகளை எழுப்பிய பொழுது, நான் என் விசுவாசத்தில் நான் உயர்ந்து நிற்கிறேன் என்ற அந்த அகந்தையிலிருந்து முற்றிலுமாக விடுபட்டு, ஆண்டவரே என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார். பார்ந்தவர்களை, பல நேரங்களில் தவறே செய்யாத பொழுது நாம் தண்டிக்கப்படுவோம். அந்த நேரத்தில் நமது நிலையிலிருந்து நாம் இறங்கி வருவது என்பது சாதாரண காரியமா என்றால் இல்லை. அதற்கு கடவுளின் கிருபை இருந்தால் மட்டுமே இறங்கி வந்து தாழ்நிலையை ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதற்கு யோபு ஒரு தலை சிறந்த சாட்சி. ஆகவே நாம் கடவுளிடம் ஜெபிப்போம். ஆண்டவரே, என்னை சோதனையில் விழ விடாதேயும். அப்படியே விழுந்து விட்டாலும் கூட நான் உம்மிடம் வைத்திருக்கக்கூடிய விசுவாசத்தை கொண்டு என் நிலையிலிருந்து தாழும் பொழுது என்னை தாங்கி பிடித்து வழிநடத்தும் என்று கேட்டு ஜெபிப்போம்.